என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அவள் அன்னைக்கு நைட்டு சுடுகாட்டுக்கு போகும்போதே நான் அவ்வளோ தூரம் வார்னிங் பண்ணேன். ஆனாலும் அவள் போயிட்டு வந்துட்டு என்கிட்ட சில விஷயங்களை சொன்னான். அவள் சொல்லும்போது எனக்கு இப்போ நினச்சா கூட புல் அரிக்குதுங்க. நம்ம சேனலில் எவ்வளவோ அமானுஷ திகில் உண்மை சம்பவங்களை பற்றி பேசியிருப்போம். ஆனால் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டோட லைஃப்பில் நடந்த ஒரு உண்மை சம்பவங்க. அதனால் என்னோடய வாழ்க்கை எப்படி பாதிக்கப்பட்டுச்சு, என் கேர்ள் ஃப்ரெண்டு அவங்க ஃபேமிலியோட வாழ்க்கையெல்லாம் எப்படி பாதிக்கப்பட்டுச்சுங்கிற அந்த உண்மை நிலவரத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். சீரியஸாக சொல்கிறேன். நான் அவள் சொல்லும்போது ஸ்டார்டிங்கில் நம்பவே இல்லைங்க. இவன் நம்மக்கிட்டே போய் சொல்கிறா அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த காலத்துலேயும் இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி அவள் சில பல ப்ரூஃபெல்லாம் எனக்கு காட்டினாங்க. அப்படி காட்டும்போது என்னாலேயே என்னை நம்ப முடியலை, இப்படிலாம் நம்ம ஊரில் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் அந்த அமானுஷ திகில் சம்பவத்திலேருந்து நாங்கள் எப்படி வெளியே வந்தோம், அது போக முக்கியமாக ஜென்சி பெண்கள் ஆண்களை தேர்ந்தெடுத்து குறி வச்சு தாக்குற ஒரு 2 அமானுஷ ஆவிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு நிமிஷமும் திகிலும் அமானுஷமும் கொஞ்சம் கூட குறையாத வகையில் நான் உங்களுக்கு வீடியோ வந்து சேர்க்குறேன். ஸோ அது போக நம்ம சேனலில் ரொம்ப நாளாகவே வீடியோஸ் வந்து டிலே ஆகிட்டே இருந்திருக்கும். நீங்களும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நான் பார்க்க தான் செய்கிறேன். இனிமேலேருந்து அந்த பிரச்சனை வராது. இதுக்கு முன்னாடி அப்படி தான் சொன்னேன், ஆனால் இனிமேலேருந்து அந்த மாதிரி நடக்காதுன்னு நான் ஒரு ஷுவாரிட்டி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, நீங்கள் இப்போ எந்த ஊரில் இருந்து எந்த டைமில் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் எந்தெந்த ஊரில் இருந்தெல்லாம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. வாங்க ரொம்ப நேரம் ஆக்காமல் அந்த திகில் அமானுஷ உண்மை சம்பவம் என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸான சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு பேரை ரிவீல் பண்ண நான் பயப்படவே மாட்டேன். ஆனால் எனக்குன்னு உண்மையாக ஒரு ஃபேமிலி இருக்குது தெரியுமா. இப்போ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸும் என்னோடய ஃபேமிலி தான். ஆனால் அது போக எனக்குன்னு உண்மையாக சில ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க தெரியுமா. அவங்க இந்த வீடியோவை பார்க்குற ஒரே காரணத்துக்காக என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு பேரை சொன்னால் அடுத்த நிமிஷம் எனக்கு வீட்டில் சோறு கிடையாது. ஸோ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு பேரை நான் டைரெக்டாக சொல்லாமல் அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு பேரை தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இந்த கதையை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், ஓகேவா. இந்த உண்மை சம்பவமானது எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தாங்க. ஏன்னா எனக்குமே திருநெல்வேலி தான், அது உங்களில் நிறைய பேருக்கு தெரியும். என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு பேர் வந்து ஸ்ரீஷாங்க. அவங்களுடைய ஊர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திருச்சிங்க. எனக்கு எப்படி தெரியும்னா நாங்கள் 2 பேருமே கோயம்புத்தூரில் வந்து படித்தோம். அப்போ 2 பேருக்குமே வந்து காதல், 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்தோம். அதுக்கப்புறம் 2 பேர்த்துக்குமே மனசு ஒத்து போச்சு, 2 பேருமே காதலிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஸோ எங்களுடைய லைஃப் வந்து ரொம்பவுமே நல்லா தாங்க போய்ட்டு இருந்துச்சு. 2 பேருமே எனக்குமே அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்குமே என்னை ரொம்ப பிடிக்கும். 2 பேர் லைஃப்புமே எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் ரொம்ப நிம்மதியான வாழ்க்கையை தான் 2 பேருமே லீட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இது எல்லாமே கொஞ்ச நாட்களுக்கு தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட இன்னொரு ஃப்ரெண்டு, அதாவது ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அவங்க லைஃப்பில் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் இப்படிலாங்க இருந்துச்சு. என்னடா சொல்கிற ஹரிஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் விலாவரியாக சொல்கிறேன், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, அப்போ தான் கதை உங்களுக்கு புரியும். நாங்கள் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் இயரில் வந்து செகண்ட் செம்லேயே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 2 பேருமே சந்தோஷமாக லவ் பண்ணிருக்கும்போது செகண்ட் இயர் படிக்கும்போது காலேஜுக்கு டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வருவாங்க தெரியுமா. அதாவது ஆல்ரெடி ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, அவங்க வந்து அந்த காலேஜிலேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணி டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபராக இன்னொரு காலேஜுக்கு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து வந்தாங்க. அவங்க பேர் தாங்க மஞ்சு. அவங்களுக்குமே வந்து கோயம்புத்தூர் தான் வந்து நேட்டிவ். சரிடா, இந்த மஞ்சு லைஃபுக்குள்ளே வந்ததுனால எனக்கு என்ன பிரச்சனையாச்சு, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன பிரச்சனையாச்சுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த ஸ்ரீஷா இருக்கா தெரியுமா, அவளுடைய நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டோட கேரக்டர் நான் சொல்கிறேன். கேரக்டர்னால் நான் ஓவராலாக சொல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. என்னென்னா ரொம்பவுமே இந்த அமானுஷ்யம் அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்பவுமே நம்பிக்கை உண்டு. அது போக தெய்வீகத்துக்கு மேலேயுமே ரொம்பவுமே நம்பிக்கை உண்டு. அதாவது இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சரி, இந்த ஈவில்லையும் சரி, 2த்துலேயுமே அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை உண்டு. எனக்கு வந்து பெரிய நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் நான் தெய்வத்தையும் கும்பிடுவேன், பேய்களையும் நம்பக்கூடிய ஆட்கள் தான். ஆனால் இவங்க வந்து ரொம்ப இன்டெப்த்தாக அதை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறது, அது மாதிரி ரொம்ப ஆர்வமாகவே என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இருப்பாங்க.
இந்த ஒரு ஆர்வம் தான் என்னுடைய லைஃப்பையும் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் லைஃப்பையும் தலைகீழ மாற்றுச்சு. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு மேலே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட் உண்டுன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்போது நானே என்ன பண்ணுவேன்னா, கோயிலுக்கு கூப்பிட்டு போவேன். நாங்கள் சண்டே சாட்டர்டே அவுட்டிங் போகும்போது கோயம்புத்தூரில் மருதமலை இருக்குது தெரியுமா, அந்த மருதமலை கோயிலுக்கு வந்து கூப்பிட்டு போவேன். அங்கே போய் முருகரை கும்பிடுவோம். அதுக்கப்புறம் அந்த உக்கடம் கிட்ட ஒரு கோயில் உண்டு, அங்கே போவோம். அதுக்கப்புறம் சம்திங் சிவன் கோயில் உண்டு. அந்த மாதிரி ஆக்சுவலாகவே நிறைய இடங்களுக்கு வந்து நான் கூப்பிட்டு போகிற வழக்கம் உண்டுங்க. எனக்குமே தெய்வத்துக்கு மேலே கொஞ்சம் நம்பிக்கை உண்டு, அவங்களுக்கும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கனால 2 பேரும் அடிக்கடி வந்து கோயிலுக்கு போகிறத வழக்கமாக கொண்டு வந்திருக்கோங்க. ஆனால் இந்த மஞ்சுங்கிற கேரக்டர் எங்கள் 2 பேர் லைஃபுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா, அந்த மஞ்சு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்கல்ல, என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட கிளாஸில் தாங்க அந்த மஞ்சு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்க. என்ன ஆகிட்டு 2 பேருமே ஒரே ரூமில் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து வெளியே தாங்க ரூம் எடுத்திருந்தோம் காலேஜில். ஃபஸ்ட் இயர் முடிச்சோட்டியே என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே ரூம் எடுத்துட்டாங்க, நானுமே என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே ரூம் எடுத்துட்டேன். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மஞ்சுங்கிற பொண்ணு வந்து இவங்க கூட நான் அவங்க கூட தங்கிக்கிறேன்னு இவங்க என் கேர்ள் ஃப்ரெண்டு ஸ்ரீஷாவும் வந்து சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. 2 பேருமே வந்து தங்கிட்டாங்க. அப்போது தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சுவோட உண்மையான குணம் வெளியே வருது. அதாவது நான் இப்போ சொல்கிறேன், இது யாருமே நம்ப மாட்டீங்க, ஆனால் அந்த லெவலுக்கு ஒரு உண்மையான விஷயங்க. அந்த மஞ்சு பழைய காலேஜிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வர்றதுக்கே இதுதான் காரணமாக. என்னென்னா, அந்த மஞ்சுவோட குடும்பம், அதாவது டோட்டல் குடும்பமே இந்த பில்லி, சூனியம், ஏவல், வசியம் இந்த மாதிரிலாம் நிறைய இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிலேயே நெகட்டிவாக போகிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு குடும்பம் தான் அந்த மஞ்சுவோட குடும்பங்க. இது எனக்கு எப்போ தெரிய வந்துச்சுன்னா, எல்லாம் முடிஞ்சு ப்ராப்ளம் எதனால் ஆரம்பிச்சிச்சுங்கிற பட்சத்தில் எனக்கு தெரிய வந்துச்சு. நான் இப்போவே உங்களுக்கு சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் எந்த லெவலுக்கு இது சீரியஸான ஒரு பிரச்சனையாக என்னோடய வாழ்க்கையில் மாறுச்சுன்னு சொல்லிட்டு. என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மைண்ட் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. யார்? அந்த மஞ்சு. அதாவது எப்படின்னா, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, பேய், பிசாசு இது ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த பில்லி, சூனியம், ஏவல்லாம். இதை வந்து யாருனாலும் கற்றுக்கலாம், நீயும் ஈஸியாக கற்றுக்கலாம். இதை நீ கற்றுக்கிட்டன்னா உன்னால் பேய்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், தெய்வத்தையும் உன்னால் கண்ணால் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் மைண்ட் வாஷ் பண்ணியிருக்கா. மைண்ட் வாஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் முருகர், பிள்ளையார் இந்த மாதிரி கடவுள்கள் எல்லாத்தையுமே கும்பிடுறத நிப்பாட்டிட்டு காளி, பகவதி அம்மன், அந்த சம்திங் அந்த பில்லி சூனியத்துக்காகவே சில பல தெய்வங்களை வந்து கும்பிடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தெய்வங்களை மட்டுமே கும்பிட சொல்லியிருக்காங்க என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை. ஆனால் எனக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாதுங்க. ஏன்னா நான் வந்து எப்படின்னா, அவங்க ஒரு ஃப்ரெண்டு அஸ் அ பர்சன், அவ்வளோதான். நான் படித்த காலம் வந்து 2023 அந்த டைமில் தான் இந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அந்த 2023 இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்குமான்னு சொல்லிட்டு யாருக்காவது தோணுமா? யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி தான் எனக்குமே. நான் ரொம்ப யோசிக்கல, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு, 2 பேரும் ஒரே ரூமில் இருக்காங்க, அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள் திங்ஸ், இவ்வளோ தான் நான் யோசித்தேன். பட் ஆனால் நடந்த விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா தெரியதான் அந்த 2023லேயுமே இப்படிலாம் ஆட்கள் இருந்திருக்காங்களா அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சு என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு ஸ்ரீஷா வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த தெய்வங்கள், அந்த தெய்வங்கள் இப்படி தான் பண்ணும், அப்படி இப்படி எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக இவங்க பிரெயின் வாஷ் பண்ணாங்கங்கிறத நான் வந்து அடுத்தடுத்து சொல்கிறேன். இவங்க இப்படி பண்ணனால என்னுடைய லைஃப்பில் நிறைய பாதிப்புகள் ஆச்சு. எந்த மாதிரினா, என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு என்கிட்ட ஒழுங்காகவே பேச மாட்டாங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அந்த புக்ஸு சம்மந்தமாக படிக்கிறதா இருக்கட்டும், அந்த பில்லி சூனியங்கள் அது ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணனால என் மேலே அவங்களுக்கு ஒரு இது இல்லை. 2 பேருக்கும் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஆன மாதிரி, நானும் பேசுகிறதில்ல அவங்களும் பேசாத மாதிரி. எனக்கு நான் போய் வாலண்டரியாக கேட்குறேன், ஏம்மா பேச மாட்டேங்க, என்னம்மா ஆச்சு, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன்னா, உனக்கு எதுவும் உனக்கு செட் ஆகலையா, நான் என்ன பண்ணேன்னு சொல்லி அந்த டைமில் இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்கும்னு வைங்களேன். அந்த டைமில் நம்ம எப்படி இருப்போம்னு உங்களுக்கே தெரியும். உட்காந்து அழலாம் ஆரம்பிச்சிட்டேன், ஏம்மா என்னம்மா ஆச்சு ப்ளீஸ்மா அப்படி இப்படின்னு. அவங்க வந்து எப்படின்னா பதிலுக்கு ஒரு ரெஸ்பான்ஸே நான் பண்ண மாட்டாங்க ஒழுங்காக. அதாவது இதுக்கு இதாண்டா காரணம், இது எனக்கு உங்ககிட்ட இது பிடிக்கல அப்படி இப்படி ஏதாவது சொன்னால் தானே நம்மளுக்கு தெரியும். பட் எதுவுமே அவங்க சைட்லேருந்து நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸு அந்த மாதிரி எதுவுமே வரல. ஸோ எனக்கு அதுவே வந்து ரொம்ப ஒரு அஃபெக்ட் ஆச்சு. அந்த டைமில் நானும் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி ஆயிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சாரிடா,
எனக்கே தெரில, ஏதோ ஒரு இதில் இருந்தேன், எங்கள் வீட்டில் சம் ப்ராப்ளம் அப்படி இப்படி சொல்லிட்டாங்க. சரிம்மா வா கோயிலுக்கு போவோம் அப்படின்னு. எங்கே? மருதமலை கோயிலுக்கு. ஆனால் அவங்க சொன்னாங்க, என்ன மருதமலை வேண்டாம், நான் ஒரு கோயில் சொல்கிறேன், அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போவியா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நானும் சரிம்மான்னே. இது கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். எந்த கோயில் தெரியுமா? சோட்டானிக்கரை பகவதி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுங்க. ஆனால் சீரியஸ்லி சொல்கிறேன், அந்த கோயிலை பற்றி நான் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுமே தவிர அது என்ன கோயில் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. அவங்களும் கேட்டுட்டாங்க, நானும் உடனே ஓகேன்னு சொல்லி பைக்கு ரெடி பண்ணிட்டேன். அவங்கள கூப்பிட்டு நாங்கள் போகிறோம். நானும் ஒரு ஜாலியாக லவ்வர்ஸ் சேர்ந்து வெளியே போகிறோம், அந்த மாதிரி ஒரு நினப்பில் போனோட்டி தான் எனக்கே தெரிஞ்சு என்னாச்சுன்னா, அந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மன் அப்படிங்கிற கோயில் வந்து ஒரு நல்ல கோயில் தாங்க. அதில் உள்ள அம்மனுமே ரொம்ப தெய்வீகமான அம்மன். பட் அந்த கோயிலில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த மாந்திரீகம் தாந்திரிகம் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த கோயிலுக்கு உள்ளே கூட நடக்காது. அந்த கோயிலை சுற்றி உள்ள நிறைய இடங்களில் நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு அப்போ தாங்க தெரிய வந்துச்சு. அதில் ஒரு மரம்லாம் இருக்குது, என்கிட்ட அந்த ஃபோட்டோஸ் இருந்தால் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். மரம்லாம் ஃபுல்லாக ஆணி அடித்து வச்சுருக்காங்க, என்னென்னலாமோ இருக்குது, பொம்மையெல்லாம் வச்சு ஆணி அடித்து வச்சுருக்காங்க. எனக்கு பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் அதெல்லாம் அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். எனக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், நான் ஜாலியாக லவ்வர் கூட ஒரு ட்ரிப்பு அப்படிங்கிற மாதிரி நினப்பில் போனால், அங்கே போய் பார்த்தா ஏதோ தகடு அப்படி இப்படி நிறைய வச்சுருக்காங்க. எனக்கே எல்லாமே புதுசாக இருந்துச்சு. என்னடா கேரளாவில் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு எனக்கே ஆச்சரியம். நிறைய பேர் இருக்காங்க. இவள் என்ன பண்ணிட்டா, இந்த கோயிலுக்கு போனவாட்டி இவளோட கேரக்டர் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டு ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறா. யார் அந்த கோயிலுக்கு வெளியே வந்துட்டு யாருக்கிட்டையாவது போய் இங்கே தாந்திரிகம் பண்ணுற ஆள் இங்கே இருக்காங்க, மாந்திரிகம் பண்ணுற ஆள் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஆள்கிட்டையே கேட்டுட்ருக்கா. நாங்கள் அந்த கோயம்புத்தூர் சைடு படித்தனால, ஆனாலுமே கேரளா பார்டரில் தான் எங்கள் காலேஜ் உண்டு. ஸோ அதனால் கொஞ்சம் மலையாளம் வந்து கற்றுக்கிட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு வைங்களேன். எனக்கும் கொஞ்சம் மலையாளம் தெரியும், அவங்களுக்கும் ஓரளவு நல்லாவே மலையாளம் தெரியும். ஸோ அதனால் மலையாளம் தெரிஞ்சனால அந்த லாங்குவேஜ் பேரியர்லாம் இல்லாமல் அந்த இடத்துல நாங்கள் இருந்தோன்னு வைங்களேன். இவங்க போய் கேட்குறாங்க, இவட ஏதெங்கிலும் மாந்திரிகம் தாந்திரிகம் ஸ்தலம் உண்டா அப்படின்லாம் கேட்குறாங்க. எனக்கு என்னடா இவன் நம்மளை கூப்பிட்டு வந்து சோழியை முடிக்க போகிறா போலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாயிட்டு, என்ன நீ பண்ணிட்டுருக்க இப்படிலாம் வந்து எனக்கு இந்த கோயிலே ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, நீ என்னென்னா இங்கே வந்துட்டு மாந்திரிக ஸ்தலம் உண்டா அது உண்டான்லாம் கேட்டுட்ருக்கிய அப்படின்னதுக்கு, இல்லைப்பா சும்மா தான், அது இந்த மாதிரி இங்கே வந்து நிறைய இது உண்டு போல் அப்படி இப்படின்னு அவங்க பேச்சு எல்லாமே வேறு மாதிரி ஆயிட்டு. எனக்கு என்ன பயம்னா, அந்த டைமில் அவங்க அஃபெக்ட் ஆகிருக்காங்களா இல்லையா, என்ன ப்ராப்ளம் எதுவுமே தெரியாது. என்னோடய மைண்ட் எப்படின்னா, இந்த கேரளாவில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு ஜூஸில் என்னத்தையோ கலந்து கொடுத்து கொன்னுட்டாம பாருங்க ஒரு பையனை, அந்த மாதிரி நம்மளை எதுவும் பிளானிங்னு பண்ணிட்டாங்களோ ஸ்கெட்ச் பண்ணிட்டாங்களோ. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ஒரு 3 மாதம் கிட்ட 2 பேத்துக்குமே கான்டாக்ட் இல்லாமல் அவங்க என்கிட்ட பேசாமல் ரொம்ப நிறைய அஃபெக்ட் ஆகி நான் அவங்கள்ட்ட கூட முன்னாடி சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பிரேக்கப் ரேஞ்சில் நிறைய விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு திரும்ப வந்து பேசுகிறாங்க, ஒரு ட்ரிப்பாக ஆர்கனைஸ் ஆகுது, 2 பேரும் போகிற இடம் இந்த மாதிரிப்பட்ட ஒரு இடம். இந்த இடத்துல போய் இந்த மாதிரிலாம் அவங்க நிறைய தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகுறாங்க. எனக்கு என்னென்னா ஏதோ நம்மளை ஏதோ ஸ்கெட்சு போடுறாங்க போலன்னு சொல்லி எனக்கு ஒரு பயம். ஆனால் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணிட்டேன், சரி இது வந்து நம்மளுக்கான ஸ்கெட்சு கிடையாது, ஏதோ ஒரு இதில் நம்ம இவ அஃபெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. என்ன இருந்தாலும் என் கேர்ள் ஃப்ரெண்டு அப்போ பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நான் கெட்டிக்க போகிற பொண்ணு அவள் தான் அப்படிங்கிற மாதிரி என்னோடய இதில் இருந்த பொண்ணு. அப்போது அந்த பொண்ணோட லைஃப்பை நம்ம தான் காப்பாற்றணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் ரியலைஸ் பண்ணி நான் இது பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணை வந்து திட்டி எடுத்து கூப்பிட்டு வந்துட்டேன், திரும்ப கோயம்புத்தூருக்கே கூப்பிட்டு வந்து ரூமில் விட்டுட்டு நான் சொல்கிறேன். அப்போ பைக்கில் வரும்போது நான் பேசிகிட்டே வரேன், என்னம்மா ஆச்சு எதுனாலும் என்கிட்ட ஓப்பனாக சொல்லு அப்படிங்கிறப்ப சொல்லும்போது நான் என்னென்னா, இந்த கோயிலை பற்றியோ சம்திங் எதை பற்றியுமே பேச வேண்டாம், டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியாக எல்லோரும் இப்போ லவ்வர்ஸ்லாம் எப்படி ஜாலியாக பேசுவாங்க அந்த மாதிரி இந்த படத்தை பற்றி அந்த மாதிரிலாம் கதை விட்டுக்கிட்டு இருக்கேன். எதுக்குமே ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் எதுவுமே வரல. பட்டு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், இந்த மாந்திரிகம் தாந்திரிகம்னு சொல்கிறாங்களா அப்படிலாம் என்னம்மான்னதுக்கு அப்படியே நான் ஸ்டாப்பாக கொலன்னு பேசிக்கிட்டே இருக்கா. அது வந்து இது நம்ம தெய்வத்து கூட டெய்லி டேரெக்டாக கனெக்ட் பண்ணலாம், அதெல்லாம் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம், லேஸில் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க
அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த கங்கா வந்து சந்திரமுகியாக மாறினதை பார் அப்படின்னு சொல்லி வரும் பாருங்க சந்திரமுகி படத்தில், அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல என்னை யோசிச்சு பாருங்க, எனக்கு வந்து இவளுக்கு எதுவும் அமானுஷ்யம் எதுவும் உள்ளே பூந்துட்டா, இல்லை இவளுக்கு எதுவும் பேய்கி பிடிச்சிட்டான்னு எனக்கு ஒரு பயம். ஆனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு தடவையும் வந்து எதுவும் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் கோயம்புத்தூரில் கொண்டு வந்து விட்டாச்சு, ரூமில் கொண்டு வந்து விட்டேன். நானும் ரூமுக்கு போயிட்டேன். அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி சொல்கிறேன், டேய் இந்த மாதிரி ஆச்சுடா மச்சான், எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. முன்னாடிலாம் வந்து முருகன் கோயில், பெருமாள் கோயில் அப்படி போயிட்டுருந்தோம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காளி, பகவதி அம்மன் அந்த மாதிரி சம்திங் நிறைய கோயிலுக்கெலாம் இவள் வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்கா. எனக்கு வித்தியாசமாக படுது, இவள் கேரக்டர் முன்ன மாதிரி இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, என்னன்னு தெரில. பட் அதுக்காக அவளை விட்டுட்டும் என்னால் போக முடியாது. அவளை ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கா, ஆனால் அவளை அதிலேருந்து காப்பாற்றணும் நம்ம அப்படின்னு என் ஃப்ரெண்டுகிட்ட போய் சொன்னேன். அப்போ அவன் சொன்னான், மச்சான் இந்த மஞ்சுங்கிற பொண்ணு வந்ததில் இருந்து தான் எனக்கு தெரிஞ்சு தங்கச்சியோட கேரக்டர் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னான். ஆனால் எனக்குமே அந்த ஃபீல்டு இருந்துச்சு. ஏன்னா மேக்ஸிமம் மஞ்சுவை பற்றி என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட பேசவே மாட்டா. அவளை பற்றின ஒரு சீக்ரெட்டாகவே இருக்கும். இப்போது என்னோடய ஃப்ரெண்டு ரூம்மேட்னா என்னோடய ஃப்ரெண்டை பற்றி நான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுவேன், இந்த மாதிரி இவன் இருக்காண்டி, இவன் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கான் வச்சுட்ருக்கான் அப்படிமே. பட் அதே மாதிரி அவங்க ரூமில் உள்ள மற்ற பொண்ணுங்களை பற்றியுமே எனக்கு வந்து தெரியும். அந்த பொண்ணுங்களுமே என்கிட்ட அண்ணன்னு பேசும். பட் இந்த மஞ்சுங்கிற பொண்ணு வந்து அவள் வந்து இருந்தா, அதாவது ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி மஞ்சுன்னு ஒருத்தி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கா, என் ரூமில் தான் இருக்கான்னு தெரியும், அவ்வளோதான். ஆனால் அந்த மஞ்சு தான் இவளுக்கு க்ளோஸ் அப்படிங்கிற நியூஸ் எனக்கு வந்துட்டு. இப்போம்லாம் மஞ்சுவும் உங்காலும் தான் க்ளோஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்க என்கிட்ட சொல்லும். அதாவது என் தங்கச்சி மாதிரி இருக்கிற பொண்ணுங்க ஃபுல்லாக, அண்ணே இந்த மாதிரி உங்காலும் மஞ்சுவும் தான் இப்போ ஒரே க்ளோஸு, 2 பேரும் தான் ஜிகிரி தோஸ்திப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஆனால் மஞ்சுவை பற்றின ஒரு டீட்டெயில் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்க பொண்ணு, அது மட்டும் தான் தெரியும். அப்போது என் ஃப்ரெண்டு சொன்னவாட்டி நானும் யோசித்து பார்த்தேன். அந்த மஞ்சுங்கிற பொண்ணு வந்ததுக்கப்புறம் தான் நிறைய அன்வான்ட் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, என்னுடைய லைஃப் பாதிக்கப்படுது. முக்கியமாக அவளுக்கு, அதாவது என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவள் லைஃப்பில் நிறைய விஷயம் நடக்குது. ஸோ நம்ம இந்த பிரச்சனையை எப்படியா சார்ட் அவுட் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் தாங்க அந்த மஞ்சுவை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பித்தேன். யாருக்கிட்டலாம் போய் விசாரிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்சுவை பற்றி அவங்க கிளாஸில் உள்ள எல்லார்ட்டையும் விசாரித்தேன். பட் தெரியாத மாதிரி விசாரித்தேன். ஏன்னா நாளை பின்ன தெரிஞ்சிச்சுன்னா அது வேறு பிரச்சனையாக இருக்கக்கூடாது, அந்த பொண்ணு நல்ல பொண்ணாகவே இருந்திருக்கலாம், நம்மளே சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சம்திங் நிறைய விஷயங்கள் யோசித்து தெரியாமல் மூவ் பண்ணப்போ அவங்க பழைய காலேஜ் தெரிஞ்சிச்சு. அந்த காலேஜில் யாரையாவது பழக்கம் பிடிக்கணும்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக காண்டாக்ட் பண்ணி அவன் ஃப்ரெண்டு அவனோட ஃப்ரெண்டுன்னு எப்படியோ அந்த காலேஜ்லேயும் இது பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து கேட்டாச்சு, இந்த மாதிரி இந்த மஞ்சுங்கிற பொண்ணு இங்கே படிச்சதுலாம் என்ன கதை என்ன ஏதுன்னு கேட்கும்போது அங்கே என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஃபன்னாக சொன்னாங்க. என்னென்னா, ஏன்னா அவள் வந்து காலேஜில் ஏதோ ஹாஸ்டல்லலாம் மாந்திரிகம் பண்ணி பிள்ளைகளை பயமுறுத்திட்டு இருந்தாலாம்னே அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியானே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அந்த பையனுக்கு வந்து அது பெருசாக தெரில. ஆனால் அந்த பையன் அந்த மாந்திரிகம் ஹாஸ்டலில் வச்சு பண்ணிட்டுருக்கான், பிள்ளைலாம் பயந்துட்டாமனே, இதனால அவங்க பேரண்ட்ஸ்டெல்லாம் சொல்லி அந்த பிள்ளையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு அவன் சொல்லும்போது அது எனக்கு அப்படியே ரிலேட் ஆச்சு. ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன். என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டோட மாற்றத்துக்கு காரணம் இந்த தாந்திரிகங்கிறது எனக்கு புரிய வந்துட்டு. ஆனால் இதுக்கு காரணம் மஞ்சு அப்படின்னு நான் யோசிக்கலை. நான் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும் மஞ்சுக்கும் இவளுக்கு அந்த மாதிரி யோசிச்சேனே தவிர இந்த மாதிரி தாந்திரிகம் அதெல்லாம் மஞ்சுவை பற்றி நான் யோசிக்கலை. பட் அவன் சொன்னதுக்கப்புறம் ஓகே, இதோட மூல காரணமே இந்த மஞ்சு தான் இந்த மொத்த பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு உண்மை எனக்கு தெரிய வந்துட்டு. ஆனால் இப்போ நான் டைரெக்டாக போய் மஞ்சுக்கிட்டேயோ இல்லை என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ நான் போய் பேச முடியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஆனால் இதுக்கு நடுவில் இப்போ நான் ஒன்று நான் பண்ணிகிட்டு இருக்கேன் தெரியுமா, இதுக்கு பேரலாக மஞ்சு என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்திருக்கா. பட் நான் அதை பற்றிலாம் யோசிக்கலை. அதாவது நான் இது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தேனே தவிர இதை நான் கண்டுபிடிக்கிற கேப்பில் அங்கே பிரச்சனை பெருசாகிக்கிட்டே இருக்கும்னு நான் அப்போ யோசிக்கலை. அந்த டைமில் எனக்கு வந்து அது தோணவே இல்லை. நான் இப்போ வரைக்கும் நான் அதை ரெக்ரேட் பண்ணுறேன். நம்ம அப்படி விட்டுருக்கக்கூடாது. அது நான் கடைசியில் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். பட்டு அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணிட்டு என்னோடய வாழ்க்கையை. ஸோ அப்போ நான் அந்த மஞ்சுவை பற்றி இன்னும் நிறைய விசாரிக்கும் போது தான் எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. அதாவது இந்த மஞ்சுவோட டோட்டல் குடும்பமே மாந்திரிகமில் வந்து ஈடுபட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்துச்சுங்க.
ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் டைரெக்டாகவே போனேன். ஆனால் நான் இவ்வளோ தூரம் போயிட்டு வரதுக்குள்ளே என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் டோட்டலாகவே மாறி இருந்தாங்க. அதாவது எப்படின்னா டைரெக்டாகவே என்னை மூஞ்சிக்கு நேராக என்னை வெறுக்கிறதா இருக்கட்டும், நீ என் லைஃப்பில் வராத போ, எனக்கு வந்து கடவுள்கிட்ட போகணும் அப்படி இப்படி. அதாவது நீ வேண்டாம் என்னை பிடிக்கலன்னு அவள் சொன்னால் பரவாயில்ல, அவள் எப்படி சொன்னான்னா என்னை கடவுள்கிட்ட போகணும், நான் அதுக்கு தான் நான் வந்து பிறந்திருக்கேன், என்னோடய வாழ்க்கையோட பயனே அதுதான், நீ குறுக்க வராத, இதுக்கு முன்னாடி வந்து வாழ்க்கையை நான் எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனால் அது என்னோடய வாழ்க்கை கிடையாது, வாழ்க்கை இதுக்கு மேலே நிறைய இருக்குது, அப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கா ரொம்ப இதாகிட்டு, இந்த பிரச்சனை வந்து பெரிய லெவலில் ஆகிட்டு, ஸோ இதுக்கு மேலே இதை இப்படி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அவங்க சைடு விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து செம்மு லீவில் வந்து திருநெல்வேலி போயிருக்கேங்க. திருநெல்வேலி போனவாட்டி என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து திருச்சிக்கு போயிட்டாங்க. திருச்சிக்கு போனவாட்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு நாள் திருநெல்வேலி வாரேன், உங்கள் வீட்டுக்கு வாரேன் அப்படிங்காங்க. அப்போது என்னோடய வீட்லேயுமே அந்த டைமில் வந்து தெரியும் நான் இந்த மாதிரி லவ் பண்ணுறேன் வச்சுட்ருக்கேன். அப்போ நான் சொன்னேன் சரிம்மா வா அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவள் அப்படிலாம் பேசினாலும் அவளாக ஃபோன் அடித்து கேட்டவாட்டி நம்ம பசங்களை பற்றி தான் உங்களுக்கு தெரியுங்களா, நம்மனா தான் டக்குன்னு பெல்ட் அடித்து காலில் விழுந்துருவோம்ல, அந்த மாதிரி. சரி எனக்குமே உடனே சரிம்மா வா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால் அவங்களும் வந்து வந்தாங்க. வந்தோட்டி தான் எனக்கு இன்னொரு ஷாக்கு என்னென்னா, கூட வந்தது யார் தெரியுமா, மஞ்சு. எனக்கு அதை பார்த்தோட்டி பயங்கரமான ஷாக்கு. என்னடா இந்த மஞ்சுவை கூப்பிட்டு வந்திருக்காள அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது என்னென்னா எங்களோட ஆச்சி வீடு ஒன்று உண்டு. அப்போ எங்கள் ஆச்சி எங்கள் கூட இருந்தாலுமே எங்கள் ஆச்சிக்குன்னு தனியாக ஒரு வீடு உண்டு. அப்போது வந்து ஆச்சி வீட்டில் 2 பேரையும் தங்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணேன். ஆனாலும் எங்கள் வீட்டில் தான் தங்க வைக்கணும்னு நான் யோசித்தேன். பட் இருந்தாலும் இப்போ தான் கொஞ்சம் சண்டை எங்கள் 2 பேர்த்துக்கும் போயிட்டுருக்கு, கொஞ்சம் காம் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஆச்சி வீட்டில் தங்க வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. ஆச்சி வீட்டில் தங்க வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் சும்மா இருக்கணுமா, இந்த மஞ்சு பிள்ளை என்ன தெரியுமா பண்ணியிருக்கு, இவளை கூட்டிகிட்டு, யாரை, என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு நடு ராத்திரியில் சுடுகாட்டுக்கு போயிருக்கா. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், யாராவது இப்படி பண்ணுவாங்களா? ஆனால் அந்த டைமில் எனக்கும் வந்து ரொம்ப மெச்சூரிட்டி இல்லைங்க. நானும் வந்து அவள் என் லவ்வரு, நான் அவளை என் கைக்குள்ளே வச்சுருந்துருக்கணும். பட் நம்ம அப்படி வைக்கக்கூடாது, அது தப்புன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் பண்ணது தப்பு இல்லையா. நான் என்னென்னா 1000 தான் பிரச்சனை இருந்தாலும் நம்ம வந்து சால்வ் பண்ணுமே தவிர அவளை வந்து பிடிச்சி வைக்கக்கூடாது. நம்ம வந்து அப்படி அந்த ரொம்ப பிடிச்சி வைக்கிற ஃபீல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி இருந்தேன். பட் அதுவே பெரிய லெவலில் போய் பிரச்சனையாகும்னு நான் யோசிக்கலை. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நான் விலாவரியாக எல்லாத்தையுமே ஸ்பீடாக சொல்கிறேங்க. என்னென்னா இந்த மஞ்சு இருக்கா தெரியுமா, இந்த மஞ்சுவோட தாத்தா அப்பா எல்லாருமே மாந்திரிகவாதிகள் தாங்க. இந்த மஞ்சுவோட தாத்தாவுக்கு வந்து உடம்பு சரியில்லையா. இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பொண்ணை, அதாவது ஒரு இளம் பெண்ணை வந்து பலி கொடுக்கணுமாங்க. இதுக்கு தான் இவங்க குடும்பமே சேர்ந்து வேலையை பார்க்குது. இதுக்கு தான் முந்தின காலேஜுக்கும் போய் இந்த பிள்ளை வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த மஞ்சு பண்ண தப்பு என்னென்னா ஹாஸ்டலில் இருந்திருக்கா. அந்த ஹாஸ்டலில் நிறைய பொண்ணுங்க உண்டு. ஸோ இவன் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பிள்ளைங்க பயந்துட்டு. ஆனால் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு வந்து ஒரு வீக்கான ஒரு கேரக்டருங்க. வீக்குன்னா நான் வீக்குன்னு சொல்ல மாட்டேன், ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். ரொம்பவுமே சென்சிட்டிவான பொண்ணுங்க அவள். ஆனால் நல்ல பொண்ணு, ரொம்ப சென்சிட்டிவானவ. லைட்டாக நம்ம ஏயினாலே கண்ணெல்லாம் கலங்கிடும். அந்த மாதிரி ரொம்பவுமே ஒரு சென்சிட்டிவான பொண்ணுங்க அவா. ஆமாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, அதுக்கு தான் வந்து என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை வந்து அந்த பொண்ணு வந்து தேர்ந்தெடுத்திருக்கா. அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கா. இவளும் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டா. அதாவது எப்படின்னா தெய்வத்தை டைரெக்டாக பார்க்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெய்வ நம்பிக்கை உண்டுன்னு சொல்லி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஸோ அப்படிலாம் சொன்னனால ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நிறைய விஷயங்கள், அதாவது இவளுடைய தலைமுடி, இவளுடைய காலடி மண் இதெல்லாம் வச்சு இவளை வந்து வசியம் பண்ணியிருக்காங்க. வசியம் பண்ணி இவளை வந்து கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது நரபலி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஏன் திருநெல்வேலிக்கு இவங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, திருநெல்வேலிக்கு இவங்க டைரெக்டாக வந்தாங்கன்னா ஏன் மேலே பழி விழும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நானும் அவளும் லவ்வர்ஸு. அவள் திருநெல்வேலிக்கு வாரா. ஆனால் எங்கள் 2 பேத்துக்குள்ளே சண்டை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு எங்களை சுற்றி உள்ள எல்லாத்துக்கும் தெரியும். இவள் திருநெல்வேலிக்கு வாரா. அந்த இடத்துல இவ ஏதோ ஒரு இதாக இறந்துட்டான். சந்தேகம் யார் மேலே வரும் யோசிச்சு பாருங்கள், என் மேலே தானே.
ஸோ அதுதாங்க நடக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மஞ்சு வந்து பிளான் போட்டிருக்கா. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சுடுகாட்டுக்கு போகும்போதே என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தையும் பார்த்துட்டாங்க. அப்போது நான் வேகமாக கிட்ட போகிறேன். கிட்ட போய் எங்கே போகிறீங்க அப்படின்னு. இல்லை இங்கே பக்கத்தில் தான் போகிறேன்னு. இங்கே பக்கத்தில் அங்கே சுடுகாடு மட்டும் தான் உண்டு, சுடுகாட்டுக்கு எங்கே போகிறீங்க அப்படின்னு நான் கேட்கேன். அப்போது எங்களுக்கு தெரியாத சுடுகாடு இருக்குன்னு அப்படின்னு சொல்லி யார் மஞ்சு என்கிட்ட பேசுகிறா. அப்போ நான் சொல்கிறேன், உன்னால தான் எல்லா பிரச்சனையும் நடந்துகிட்ருக்கு, நீ என்றைக்கு எங்கள் லைஃப்பில் வந்தியோ அன்னையிலேருந்து இது அப்படின்னு சொல்லி நான் மஞ்சுவை திட்டுறேன். என்னோடய ஃப்ரெண்டை இப்படி தான் நீ திட்டுவியா, உன்னை நம்பி உங்கள் ஊருக்கு என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தால் இப்படி தான் அசிங்கப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி இவன் சண்டை போட்டுட்டேன் ஆரம்பிச்சிட்டா. அப்போ கூட நான் இவங்க சுடுகாட்டுக்கு போல அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் விட்டுட்டேன். அப்போ மறுநாள் ஆகுது. மறுநாளும் வந்து திரும்ப நைட்டு சுடுகாட்டுக்கு போயிருக்காங்க. இது எனக்கு தெரியாது. அங்கே போய் இவ என்னெல்லாமோ நிறைய பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. யார்? மஞ்சுவும் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டும். ஸோ அங்கே வச்சு இந்த ரத்தத்தை கையால் அறுத்து இது பண்ணுறது, மல்லிப்பூலாம் வச்சுட்டு அந்த இடத்துல முடியெல்லாம் பிச்சு போட்டு நிறைய தேவையில்லாத வேலைகள் நிறைய பார்த்துருக்காங்க. ஆனால் அன்னைக்கு வந்து அந்த நரபலி சம்திங் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க. மறுநாள் ஊருக்குள்ளே வந்து ஒரு பேச்சு வருது. என்னென்னா, சுடுகாட்டில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ ஊருக்காரங்களுக்கு தெரியாதா, இப்போ சுடுகாட்டில் வந்து இந்த மாதிரி மாந்திரிக பொருட்கள்லாம் இருந்தால் அவங்களுக்கு தெரியாதா? யோசிச்சு பாருங்கள். எனக்கு உடனே டவுட்டு வந்துட்டு. என்ன டவுட்டு? இந்த மாதிரி இவ தான் ஏதோ வேலை பார்த்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரிம்மா கிளம்புங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். கிளம்புங்கன்னு சொன்னதுக்கு, நீ என்னையை கிளம்ப சொல்கிறியா, நான் இதுக்கு தான் வரமாட்டேன்னே, உன்னைய போய் லவ் பண்ண பற்றி அப்படி இப்படின்னு சொல்லி திரும்ப என்னை வந்து ப்ரெஷர் ஏற்றிட்டாங்க. அந்த டைமில் ஒரே சண்டை, எப்போ பார்த்தாலும் சண்டை. அப்படி என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெஷர் ஏற்றினோட்டி நானும் வந்து அதுக்காக வந்த என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டை போன்னு சொல்ல முடியாது. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். நான் உங்கள் ஆடியன்ஸ் ஆகி உங்ககிட்ட நான் சொல்லாமல் நான் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன். எனக்கு அவளை வந்து அவ்வளோ பிடிக்கும். அதனால் அவளுக்கு என்ன பிரச்சனைனாலுமே அவளை விட முடியலை என்னால். அதுக்கப்புறம் சரிம்மா இருன்ட்டேன். ஆனால் நைட்டு என்ன பண்ணிட்டேன், வேவு பார்த்துட்டேன். அதாவது இவங்க எங்கேயும் போகிறாங்களா வாராங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வழக்கம் போல் போகிறாங்க. ஆனால் நான் இந்த வாட்டி அமைதியாக இருந்தேன், போய் கையங்காலமாக பிடிக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சுடுகாட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு என்னெல்லாமோ வேலையை பார்க்குறாங்க. எனக்கா பயம், நேராக ஓடி போனேன். செவிட்டு வாக்கில் அடித்தேன். யாரை? மஞ்சுவை. என்னடி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னதுக்கு, என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு அவள் எப்படி இருக்கான்னா சில மாதிரி இருக்கா. அப்படி அவளுக்கு என்ன சொல்ல, பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படி இருந்தால் நான் சொல்கிறேன், அம்மா இங்கே பாரு என்ன வேலை நீ பண்ணிட்டுருக்கன்னு நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அவளுக்கு பதிலே பேசாமல் இப்படியே பம்முன்னு நின்றுட்டுருக்கா. எனக்கு எப்படி இருக்கும் அந்தாலும் மஞ்சவை போட்டு செவிடுன்னு அடிச்சு என்னடி இப்படி இருக்கா. எனக்கு அப்போலேருந்து டவுட் இருந்துச்சு. ஆனால் இப்போ கையும் காலமாக சிக்கிட்டேன்னு சொல்லி நேராக என்ன பண்ணிட்டேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 பேர், அது என்ன 2 லேடிஸு, கொஞ்சம் வயசான ஆட்கள் இருப்பாங்க தெரியுமா நம்ம ஊரில், அந்த மாதிரி ஒரு 2 பாட்டிமாரெலாம் கூப்பிட்டு வீட்டுக்கு, எங்கள் ஆச்சி வீட்டுக்கு யாருக்கும் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டு, இந்த மாதிரி இவள் பண்ணிட்டுருக்கா வச்சிட்ருக்கான்னு சொன்னோட்டி, பாட்டிமாரெலாம் என்னட்டி நீ யாருடி என்ன ஏதுன்னு மஞ்சுவை போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. எடுத்தும்போது தான் அவள் சொல்கிறா இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும். அதாவது நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் தெரியுமா, இந்த மஞ்சுங்கிறவ யார், அவள் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் தெரியுமா. இது எல்லாமே அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு, இந்த மஞ்சுவோட வாயால் சொல்லும்போது. அப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், எந்த லெவலுக்கு ஒரு பொண்ணு தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு பொண்ணை ஏமாற்றி இந்த லெவலுக்கு பண்ணியிருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்கும்போது என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை வந்து வசியம் பண்ணியிருக்காங்க. யார்? இந்த மஞ்சு குடும்பம் எல்லாமே சேர்ந்து. பட் அந்த டைமில் நான் போலீஸ் கேஸ் அந்த மாதிரி சம்திங் எதுவுமே நான் பண்ணலை. நான் பண்ணது என்னென்னா, இந்த மாதிரிலாம் இது பண்ணாத வைக்காதுன்னு சொல்லி நான் ரொம்ப இது பண்ணி விட்டேன். அதனால அந்த மஞ்சுவோட வீட்டுக்குமே அது சம்திங் நிறைய நாங்கள் வந்து பண்ணோம். ஆனால் அதெல்லாம் வந்து வீடியோவில் என்னால் சொல்ல முடியாது. அதனால் மன்னிச்சுக்கோங்க. நீங்களே ஏதாவது புரிஞ்சுக்கோங்க. அதாவது என்னென்னா, இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இப்போ இது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன். அவளுக்கும் வந்து ஒரு மாதிரி வசியத்தில் அப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்திருக்கா. அப்போ அவகிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லும்போது அவளால் எனக்கு வந்து அவன் மேலே ரொம்ப கோபம். ஏன்னா இப்படி ஒரு பொண்ணு வச்சிருக்கா, நீ என்கிட்ட டிஸ்டன்ஸ் விட்டனால தானே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு நான் யோசித்து அவள்கிட்ட நான் சொல்கிறேன். அவளுக்கும் அது புரிஞ்சிச்சு. நம்ம என்ன இருந்தாலும் மஞ்சுவை பற்றி இவள்கிட்ட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹரிஷ்ட சொல்லியிருக்கணும், சொல்லாமல் விட்டது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி அவளுக்கு புரிஞ்சாலும் என்ன பண்ண இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு.
எனக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியலை. அது என்ன அதுக்குள்ள சொல்யூஷன் எதுவுமே எதுவுமே அதை பற்றி பேச முடியல அவகிட்ட. ஸோ நான் வந்து ஓகே அவள் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டா, அவள் வீட்டுக்கு போயிட்டா, நான் இங்கே இருக்கேன். அப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் கழித்து அவளாக பேசினா, 2 பேரும் பேசிக்கிட்டோம். அப்போ அவள் சொன்னா, ஓகே ஹரிஷ் நம்ம இதை இப்படியே முடிச்சிடுவோம். அப்போது சரி ஓகே பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்குமே வந்து உங்களுக்கே தெரியும் நம்மளாலாம் அப்படி இருக்க முடியாதுன்னு. பட்டு எனக்கும் அந்த டைமில் வேறு வழி தெரில. எவ்வளவோ ட்ரை பண்ணேன் பிடிச்சி வைக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போயே எனக்கு தெரிஞ்சுட்டு யாரையுமே நம்ம பிடிச்சி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவள் இப்போ நல்லா இருக்கா அவள் லைஃப்பில். எங்கே இருக்கா என்ன பண்ணுறான்லாம் தெரியாது. நான் இப்படி உட்காந்துருக்கேன் வீடியோ போடுறேன்னு அவளுக்கு தெரியாது. ஸோ இந்த சம்பவம் வந்து என்னோடய லைஃப்பை ரொம்ப பாதிச்சிச்சு. ஸோ நான் ஆடியன்ஸ் ஆகிய உங்கள்கிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களோ இல்லை எதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பார்ட்னர்கிட்ட தயவு செஞ்சு எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் சொல்லாமல் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ எதை சொல்லணுமோ அதை கண்டிப்பாக சொல்லுங்கள். எதை ப்ரைவசியாக வச்சுக்கணுமோ அதை வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. பட் புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கோங்க. இவ்வளோ தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த அமானுஷ உண்மை சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னோடய வாழ்க்கையில் நடந்ததை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க யாருக்காக இருந்தாலும் சரி, திடீர்னு அமானுஷ உண்மை சம்பவங்கள் நடந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி மெயிலெலாம் கொடுத்துருக்கேன், வந்து காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள். அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து போடலாம். ஒரு திகில் அமானுஷ உண்மை சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.